இன்றைக்காக நம்ம தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எல்லோருக்கும் கர்த்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், Luke chapter 10 1 20 வசனங்கள். நான் வாசிக்கிறேன். உங்களால் எழுந்திருச்சு நிற்க முடியும்னா எழுந்திருச்சு நில்லுங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்பு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களுக்கு அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டிக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதலாவதாய் சொல்லுங்கள். சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நமக்கு ரொம்ப தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள். இந்த 20 வசனங்கள்ல நான் ஒரு 7 தலைப்புகளின் கீழாக தேவன் உங்களோடு கூட பேசும்படிக்கு என்னை உணர்த்தினபடியினால் அந்த 7 தலைப்புகளின் கீழே நான் உங்களுக்கு இதை தியானிக்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறேன். தேவ ஆவியானவர் தானே எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவதாய், நமக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு முதலாவதாய் மினிஸ்ட்ரி அண்ட் ஷேரிங் த காஸ்பல் வித் விஸ்டம். இப்ப நமக்கு எல்லோருக்கும் ஊழியத்தை கொண்டு போய் சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஈவன் children also you need to bring the gospel to someone. இப்ப நீங்க யாருக்குன்னா ஊழியம் செய்யாம இருந்தீங்கன்னா யாருக்குமே நம்ம சத்தியம் சொல்லாம இருக்கவே கூடாது. இது நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பிரதான கடமை. ஏன்னு சொன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிங்க. எடுக்கிறவங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் வாசிங்க. இங்கிலீஷ் ஓகே? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. எப்படி? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற கிரேட் கமிஷன் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ். நம்ம எல்லோருக்கும் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பிரதான அழைப்பு, நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி சகல மனுஷர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும்ன்றதுதான் உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இப்ப இந்த அழைப்பை செய்கிறதற்கு எனக்கு ஒரு விஸ்டம் தேவைப்படுது, ஒரு ஞானம் தேவைப்படுது. இப்ப நான் இந்த செய்தியை கேட்டிருக்கிறேன். நம்ம நிறைய நேரங்களில் ஏன் நம்மளால அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர முடியறது இல்ல? சபைக்கு மாத்திரம் இல்லை, உங்களால ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கூட ஆண்டவரை பத்தி சொல்ல முடியலையா? இவாலுவேட் பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். ஒரு மாதத்துல நீங்க எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சொன்னீங்க? இல்ல, ஏன்னா ஒரு நாளைக்கு நான் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு மாதத்துல ஆண்டவரே தெரியாதவர்களுக்கு நீங்க சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், சொல்ல முடியலன்றது ஒரு காரியம் இருக்கணும்.
இல்ல சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கணும், இல்ல எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லணும். இப்ப இந்த 3 காரியம் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்வதற்கு உனக்கு ஒரு ஞானம் தேவை. எல்லாவற்றையும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வராது. நாம் அதை தேடி கொண்டு போகும்போதுதான் நமக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் இடத்துல நம்ம ஒரு மாதத்துல எனக்கு ஒண்ணு இல்லை, நான் ஒரு கட்டாயமாய் ஆண்டவர் சொல்றார், ஒருத்தருக்காவது ஏன் சொல்லணும்? அழிந்து போகிற மனுஷர்கள் மேல ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய பரிதாபம், அவர்களை குறித்த கரிசனை. அவங்க கெட்டு போக கூடாதுன்ற தேவனுடைய ஒரே நோக்கம். யாருமே ஒருத்தரை ஆண்டவர் அழிய மனசு இல்லை, அழிஞ்சு போகிறதுக்கும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க வாசிங்க இதே அதிகாரத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரத்தில் இருப்பங்க. லூக்கா 9ல நீங்க வாசிக்கணும். ஏன்னா லூக்கா 9ஐ நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுல 62 வசனங்கள் இருக்கிறது. இந்த 62 வசனங்கள்ல ரொம்ப முக்கியமான வசனங்கள் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் இதுல நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் முற்படுகிறேன். தேவன் தாமே உதவி செய்வாராக. 23வது வசனம் சொல்றாரு, பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தான் தன்னை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு 9வது அதிகாரத்துல, என்னை நான் முதல்ல அதை உணர்ந்தாதான் எனக்கு அந்த ஒரு ஞானம் எனக்குள்ள வரும். இதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? இப்ப இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளும் போது என்னால ஏன் உலக பிரகாரமான காரியத்துல எனக்கு ஹாப்பி இல்லை? உங்களுக்கு எனக்கு ஏன் அதுல நீங்க ஹாப்பியா இல்லை? இருந்திருக்கலாம்ல, நார்மலா ஒரு கிறிஸ்டியனா கூட இருந்திருக்கலாம்ல, ஒரு ரோமன் கேத்தலிக்கா இருந்திருக்கலாம்ல. ஏன் நான் அப்படி இல்லாம இருந்தேன்? ஏன் எனக்கு ரட்சிப்பு தேவன் நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டீங்க? எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கணும் பிரயாசப்பட்டீங்க? எதற்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பிரயாசப்பட்டீங்க? அப்போ நீங்க அந்த கிருபையை ஏன் நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க சம்பாதித்தாலும் உங்க ஜீவன் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லைன்றதை நீ உணர்ந்திருந்தீங்க. இந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். அப்போ உங்களுக்கு நீங்க நஷ்டம் அடையக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நான் சூசைட் பண்ணிக்க விரும்புவோனா? யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க விரும்புவாங்களா? யாராவது ஒருத்தர் நான் அழிச்சுக்க விரும்புறேன்னு விரும்புவாங்களா? அப்ப என்னை நான் நேசிக்கிறதுனால எனக்கு தேவனிடத்துல ஒரு உறவு தேவைப்படுகிறது. நான் தேவனோடு இணைக்கப்படுகிறேன்னு எனக்கு உள்ள ஒரு ஆதங்கம் தேவைப்படுறதுனால, இந்த உணர்வு எனக்கு இருக்கிறதுனாலதான் தேவன், நான் என்னை அழித்துக் கொள்ளாத எண்ணம் இருக்கிறதுனாலதான் ஏன் நினைக்கிறேன், முதலாவது என்னை தேவன் படைத்தது ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நான் அவர்களுடைய கண்களிலே, நானும் அவருடைய கண்களிலே எப்படி, நான் அவருடைய ஆப்பிள் அவருக்கு கண்களுடைய, நான் அவருடைய மிக கண்ணின் மணியை போலவர். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை கண்மணியை போல பாதுகாக்கிறார் நான் உணர்ந்ததுனாலதான், என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை என்ன பராமரிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை நினைவு கூற ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் அவரிடத்துல எனக்கு நன்மை உண்டு நான் தேடி போன அந்த கிருபையை நினைக்கிறதுனாலதான் நீங்க உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்க. இந்த ஒப்பு கொடுத்துதல் உங்க இருதயத்துல இருக்கிறது போலதான் இந்த அன்பு யார்கிட்ட இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது. நான் கெட்டு போக கூடாது நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே எண்ணம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. அப்ப அவர் கெட்டு போக கூடாதுன்றதுனாலதான் தன்னையே ஜீவனாக கொடுத்தார். இப்ப இதை நம்மள ரோல் மாடல் செட் பண்ணி சொல்றாரு. இப்ப இந்த 9வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 49வது வசனம், அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டு அவன் எங்கே எங்களுடனே கூட உம்மை பின்பற்றுவதனாய் இருக்கிறபடினால் அவனை தடுத்தோம் என்கிறார். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம்,
நமக்கு விரோதியாயிராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்றான். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்திருக்கிற போது எருசலேமிலே போகத்தக்கதாய் முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவர்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அப்பொழுது அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்க, அந்த இடம் தான் முக்கியமான ஒரு காரியம். 51 கடைசியில அந்த ஊர்க்காரர்கள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப கூட இருக்கிற சீஷர்கள் அந்த 54வது வசனத்துல பாருங்க, அவருடைய சீஷராகி யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, சீஷர்களுக்கு அந்த பொறுமை இல்லை. சீஷர்களுக்கு என்ன, நான் ஆண்டவரை பத்தி சொல்றோம், இந்த சொந்த ஊர்க்காரர்கள் ஏன் ஆண்டவரை பத்தி சொல்றேன். நீங்க 9வது அதைதான் சொல்றேன். நம்ம அநேக நேரங்களில் எனக்கு திரும்ப பேக் அண்ட் ஃபோர்த் போறது காட்டில நீங்க வாசிச்சு இருந்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள்லாம் உங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரசங்கத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்ன, 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன, மறுரூப மலைக்கு ஆண்டவர் 3 பேரை கொண்டு போறார். கூட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கீழே மலையிலிருந்து இறங்கும் போது என்ன நடக்குது, ஆண்டவர் அங்கிருந்து வரும்போது என்ன நடக்குது, மலையிலிருந்து ஆண்டவர் வரும்போது ஒரு சீஷர்கள் ஒரு பிள்ளையை ஒருத்தரை கொண்டு வரார். அந்த அவன் என்ன பண்றான், பேசுறதுல கீழே நுரை தள்ளி கீழே விழுந்துடுறான். அவனை சுகமாக்க முடியல, சீஷர்கள் அவனை சுகமாக்கல. அப்ப அவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியாரே, நான் எவ்வளவு நாள் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 62 வசனம் இருக்குது இந்த 9வது அதிகாரத்துல. அப்ப இந்த விசுவாசம் இல்லாத சந்ததியாருக்கு அப்போ ஆண்டவர் மறுரூப மலைக்கு கொண்டு போறது இந்த யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 பேர் தான் மேல கொண்டு போறார். இப்போ இந்த இடத்துல இந்த ஊர்க்காரர்கள் ஆண்டவரை ஏத்துக்கலன்னு உடனே இப்ப கூட இருக்கிற நானும் ஒரு பிளான் சொல்றேன். நான் யோவான், நான் யாக்கோபு, நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களை பத்தி எனக்கு தெரியும், நம்ம ஏன் எலியா மாதிரி மேல இருந்து அக்னியை கொண்டு வந்து கேட்காத இந்த மக்களை அடிச்சிடக்கூடாது. மனம் திரும்பாதவே இருக்கிறாங்களே, எதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவங்களை அழிச்சிடலாமே ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாரு பாருங்க, 56ல, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்றார். அதற்கு முன்னாடி 55வது வசனத்துல இன்னும் அழகா ஒன்று சொல்றாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. நம்ம அநேக நேரம் வாயை வச்சு சும்மா இருக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றது, ஆண்டவர் செய்யலனாலும் மற்றவர்களை இவங்க எத்தனை முறை சொன்னாலும் மனசே மாற மாட்டேங்கிறாங்க, கல்லு மாதிரி இருக்காங்க பிரதர். அவங்க கிட்ட ஏசப்பா பத்தி சொல்லவே முடியல பிரதர், அவங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அதுதான் செய்தி. இதை சொல்லதான் எனக்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஒருத்தருக்கு செய்தியே சொல்ல முடியாதுன்னா ஆண்டவர் சொல்றாரு. இதே தாட்டு தான் யாக்கோபு, யோவான், பேதுருக்கு வந்துச்சு. அப்ப உங்களுக்கு எனக்கு வர்றதுல தவறு கிடையாது. ஆண்டவர் அதட்டுறாரு, அப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு தாட் வரக்கூடாது. இவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன நடக்க போகுது, இவங்கெல்லாம் மனம் மாறி என்ன பண்ண போறாங்க. ஒரு குடிகாரனோ ஒரு ட்ரக் அடிக்டோ இல்ல ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவனையோ நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தினா என்ன பிரயோஜனம் நீயும் நானும் நினைத்தோம்னா எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க கொண்டு வர முடியும்? இதற்கு எனக்கு தேவை முக்கியமான ஒரு காரியம் என்ன, ஆத்தும பாரம். அதான் ஒரு பரிசுத்தவன் எழுதுகிறார், ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்போ எனக்கு அந்த ஆத்தும பாரம் இல்லைன்னா
என்னால சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. முதல்ல எனக்கு அந்த பாரம் வேணும், அதுக்கு ஒரு ஞானம் வேணும். இதான் ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவதாக ஒரு காரியம் நமக்கு தேவை. இத நான் என்னுடைய பலத்தினால நம்பி இருக்க கூடாது. Do not depend on what you have, depend on God alone. இதே லூக்கா 4 நம்ம வாசிச்சோம் இல்லையா? நீங்க இந்த லூக்கா 10வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம வாசிச்சோம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு பேரா ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. அனுப்பும்போது ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம் என்ன? நமக்கு சொல்ற காரியத்தை நம்ம வாசிச்சோம். ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன். அப்ப எனக்கு ஞானத்தோட நான் செயல்படணும்னு பார்த்தோம். இரண்டாவது என்ன சொல்றாரு? பணப்பைகளையும் சாமான் பைகளையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், ஒருவனையும் வழியில வினாவும் வேண்டாம்ன்றார். அப்ப நான் ஊழியத்திற்கு போகும்போது, எனக்கு உள்ள போகும்போது, உங்களுக்கு தெரிந்த பலத்தை வைத்து உங்களால் பேச முடியாது. ஒருத்தரை ரட்சிக்கிற திறமை உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. சொல்லுகிறது மாத்திரம்தான் என்னுடைய ஒரே ஒரு கடமை. ரட்சிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அப்ப எனக்கு சொல்லுகிற ஞானம் கிடைத்த உடனே நான் என்ன பண்றேன்? I totally depend on God. ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல சொல்லிக் கொடுப்பார். இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சொல்லிக் கொடுப்பார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நான் எதை எனக்கு தேடணும்? நம்ம போகும்போது, ஒருத்தர்கிட்ட போகும்போது, இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தயவு செஞ்சு அவர்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை சொல்லாதீங்க. நீங்க போகும்போது உங்ககிட்டே நீங்க முதல்ல நிறைய டிபெண்டிங் ஆன் காட்ன்றது. இப்ப இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற எனக்கு ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு டெபாசிட்டோ, ஒரு எனக்கு பேங்க் பேலன்ஸோ, எனக்கு நிறைய ஃபண்டோ எல்லாமே எனக்கு கையில வச்சுக்கிட்டு நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன்னா, நான் ஆண்டவர் நம்பி ஆரம்பிக்கிறேன். இப்ப இதே இடத்துல உண்மையாவே எனக்கு ரொம்ப முக்கியமான ஆண்டவர் என்ன மண்டையில அடிச்சு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, நிறைய காரியங்கள் எனக்கு இங்க முன்னாடியே இருந்துச்சுன்னா, வெல் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா, கட்டாயமா நான் தேவனை நோக்கி பார்க்கணும்னா இருக்க மாட்டேன். நீங்களும் இப்படிதான் இருப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், ஐ அம் ரியலி கனெக்டிங் வித் மை ஸ்பிரிட் வித் யூ. உங்களை ஆண்டவர் இங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு யாரையும் இங்க தெரியாது. உங்களை யாரையும் நம்பி நீங்க இங்க வரல. நீங்க அநேக நேரங்களில் யாராவது மனுஷனை நம்பி இந்த தேசத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களை கொண்டு வந்தது கர்த்தர். அப்ப ஐ அம் டிபெண்டிங் ஆன் காட். என் ஒர்க்கை நம்பி இருக்கிறேனா? இன்னைக்கு நினைக்கிறீங்களா நீங்க இந்த ஒர்க் தான் நம்மளுக்கு இந்த ILR ப்ராசஸ் இப்ப புதுசா மாத்தி இருக்கிறாங்க? நான் எதை நம்பி இருக்கிறேன்? என் பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டை நம்பி வச்சிருக்கிறேனா? சேவிங்ஸை நம்பி இருக்கிறேனா? இல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அதை நம்பி இருக்கிறேனா? இல்ல எனக்கு நிறைய ஒரு குட் சர்க்கிள் இருக்குது அதை நம்பி இருக்கிறேனா? அது ஒரு நிமிஷத்துல போயிடும் பிரதர் அண்ட் சிஸ்டர். The moment will come. இந்தியாவில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கணும், பங்களாதேஷ்ல இருக்கிறவங்கள போய் பார்த்து கேளுங்க, சிரியால இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க ஒரு உக்ரைன்ல போய் இருக்கிறவங்கள போய் பார்த்து கேளுங்க. என்ன கேட்கணும்? அவங்களுக்கு தெரியும் ஓவர் நைட்ல வீடு போறதுன்னா என்னன்னு தெரியும், கூட இருந்தவங்க மரிச்சு போறதுன்னா என்னன்னு தெரியும். ஸ்ரீலங்காவுடைய வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. இந்த வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேல மரிச்சு போயிருக்கிறாங்க ஒரே 3-4 நாள்ல. அப்ப நான் எதை நம்பி இருக்கிறேன்? அப்ப நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போது நான் கொண்டு போக வேண்டிய ஒரு காரியம், அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன? பிரதர் சிஸ்டர், நமக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது. ஆனால் நான் மரணிச்சாலும் தேவனோடு கூட இருக்கிற எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் உணரணும். இதான் ஆண்டவர் சொல்றாரு. இதான் ஆண்டவர் சொல்றாரு. யூதா புஸ்தகத்துல கடைசி வசனம் 3 வசனங்களை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் கடைசி 3 வசனங்களை வாசிங்களேன். பெரிய சர்ச்சில் பைபிள் திருப்பி பழகாதனால
அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து. எப்படி நல்லா சொல்ற, நல்லா கவனிங்க. எப்பவுமே இந்த ரெஃபரன்ஸ் நான் எது எடுக்கிறனாலும் சும்மா ஏதோ என்னுடைய மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக நான் எடுக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஏதோ நான் மெசேஜை அஃபர்ம் பண்ணணும், எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கணும், நான் நல்லா சூப்பரா ப்ரீச் பண்ணணும், இல்ல, கிடையவே கிடையாது. நான் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பயபக்தியோட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்படி பேசுகிற ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா தான் பேசுறாரு. மான்ஸ் வந்து ஒண்ணு இல்லாத குப்பை. ஏன்னா எத்தனை ரெஃபரன்ஸ் வச்சு சூப்பரா நான் ஒரு இந்த பைபிள் மூடி வச்சிருக்க நல்லா பேச முடியும் காலம் தான். அது ஆண்டவர் எதிர்பார்க்கல. அதுக்கு நம்ம இங்க வரல. இந்த வசனங்களை நல்லா கவனிங்க. யூதா சொல்றாரு 22ஆம் வசனம், அல்லாமலும் வாசிங்க சிஸ்டர், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து, நல்ல ஞானத்தோட இருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, பயத்தோட ரட்சித்து. நீங்க வாங்க ரட்சிக்கிறதுக்கு உரிய ஒரே கருவி. God is depending on you. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் நீ போறனா நான் யாரை அனுப்புவேன்? I don't have anyone else. I only trust you. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிலர் அக்னியிலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. உங்க மேல கை வச்சு நீங்களே சொல்லுங்களேன், I am capable. God is trusting me. ஆண்டவர் என்ன ஏதோ கொண்டு செய்ய விரும்புகிறார். அவர் என்ன சொல்றாரு? அதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரா? 20 அடுத்த வசனம் வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, என்ன விதமான பாவத்திலிருந்து நான் வந்திருந்தாலும் சரி, என்னை முழுவதுமாய் தூய்மைப்படுத்துகிற ஆண்டவர் வழுவாதபடி உங்களை காக்கவும், என்னை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய். அல்லேலூயா. என்னை நிறுத்த வல்லவரே அவர் மாத்திரமே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பெரிய கிருபை! என்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு மிக 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 என்ன பிரயோஜனமாய் வைத்திருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை நான் உணராம இருந்தேன்னா என்னால கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்தை நான் கொண்டு போக முடியாது. மூன்றாவது காரியம், இப்ப நான் இந்த ஊழியத்தை கொண்டு போகும்போது லூக்கா இது எழுதின 10வது அதிகாரத்துல அடுத்த காரியத்தை பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, learn to be content, do not let your desire control you. அதாகப்பட்டது, நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை சொல்லும் போது, மற்றொரு இடத்துல நான் கொண்டு போய் சொல்லும் போது, எனக்கு தேவனை மாத்திரம், எனக்கு கர்த்தர் கொடுத்ததை மாத்திரம் நான் எப்பொழுதும் சார்ந்தவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னா, நீங்க ஒரு வீட்டுல எடுத்துட்டு போய் சுவிசேஷத்தை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங் ஆயிடுச்சு. எப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு இடத்துல நம்மளால இருக்க முடியறது இல்லை. ஒரு 10 பேரையாவது நம்ம போய் மீட் பண்ணணும். ஒரு 10 பேராவது நம்மளுக்கு நெட்வொர்க்ல இருக்கணும். ஒரு 10 பேர்கிட்டயாவது நம்ம விஷயத்த சொல்லிடணும். நான் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிடணும். நமக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த ஒரு குடும்பத்தின் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா? உங்களால 50 குடும்பம்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிரதர் சிஸ்டர், please choose one family to pray for them. If you know somebody, they are going in a very bad situation, ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் பாருங்க. நீங்க 100 பேரை பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது நான் சொல்லல, இங்க ஆண்டவர் சொல்றாரு. நீங்க போனா எந்த வீட்ல இருக்கிறீ அதே வீட்ல இரு, அந்த வீட்லயே சாப்பிடு, அந்த வீட்லயே குடி, அவங்க கொடுக்கிற காரியத்தை இது பண்ணு, அவங்க கிட்ட எதையும் கேள்வி கேட்காத. அவர்கள் மேல நீ அக்கறையோடு இருந்தால் மாத்திரமே you can be accommodative. அதனால you don't chase comfort. வசதியான இடத்தை நோக்கி நோடாத. Don't run around the popularity. என்ன எல்லாருக்கும் தெரியணும். நான் எதனா ஒன்று பண்ண, சபையில பண்ணாலோ இல்லை நான் ஒர்க்ல நல்லா பண்ணாலோ என்ன எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்காத. ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் என்ன? யோவானுக்கு சொன்ன இடத்துல, இந்த பரலோக ராஜ்யத்துல எவன் ஒருவன் சிறியவனாய் இருக்கிறான் அவன் தான் அங்க பெரியவனா இருப்பான்.
ஆண்டவர் சொல்றாரு, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. அவருக்காகவே எல்லாவற்றையும் கொடுக்கிறவனான் இருக்கணும். இரண்டாவது, ministry should not be led by personal gain. It is an obedience. நான் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியமாய் இருக்கணும். நான் அதை லேர்ன் பண்ணிக்கணும். I have to be content. எனக்கு என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், இப்போ நம்ம சபை வந்து இப்ப ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும். எனக்கு போன வாரம் தான் புனித் கிட்ட நான் காமிச்சிட்டு இருந்தேன். இங்க பாருறா, இவ்வளவு காணிக்கை வந்திருக்குது. இப்போ இந்த ஹாலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 75 பவுண்ட் கொடுக்குறோம். வாரத்துக்கு மாசத்துக்கு 300 பவுண்ட். சரிங்களா? முதல் மாசம் எங்களுக்கு வந்து ஷார்ட்டா தான் இருந்துச்சு. நானும் புனித்து தான் பேசணும். நம்ம நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். இந்த மாசம் நாங்க பாக்குறோம், உண்மையாவே நாங்க we never asked anybody. நம்ம என்னைக்குமே சொல்லல 25 பவுண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. God who meets our need. தேவைக்கு மேல கர்த்தரை நீங்க எதையும் பயப்படணும், கவலைப்படணும், எந்த குறிச்ச கவலை இல்லை. உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். எனக்கு வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. நான் ஹானா கூட சொல்லது, எனக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ வாஸ் கோயிங் த்ரூ லாட். அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு உட்காந்து ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்றேன். எனக்கு இது வந்து நான் எப்படி செட்டில் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் ஆண்டவரே, இதை சால்வ் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஃபினான்ஸ்க்காக ஜெபம் பண்ணதில்லை. பட் when I prayed, முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு நைட் போன ஹானா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 560 பவுண்ட் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா, நான் ஒரு தேவை மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது, எனக்கு அது இல்லை. எனக்கு ஹானா கிட்ட காசு இருக்குதான்னு எனக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். கரெக்டா அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். God who meets our need. ஒரு சின்ன பிரேயர். நான் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல பானட்னு ஒரு இடத்துக்கு போனேன். போனப்ப நான் எப்போ போனாலும் எனக்கு நிறைய பார்க்கிங் டிக்கெட் வரும். ஏன்னா நாங்கள் இந்த மென்டல் ஹெல்த்தில் இருக்கிறதுனால எமர்ஜென்சிக்கு நான் பார்க் பண்ணிட்டு போகிறதுனால வரவங்க டிக்கெட் போட்டு போவாங்க. அந்த டிக்கெட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் எழுதி போடுவோம், அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக கேன்சல் பண்ணாமலே இருக்க மாட்டாங்க. ஒரு பார்க்கிங் டிக்கெட்டு பிரெண்ட் கிராஸில் ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு பார்க்கிங் டிக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க. நான் ரிட்டர்ன் எழுதி அனுப்புகிறேன். அவன் கேன்சல் பண்ண மாட்டேன்ட்டான். அவன் பெரிய லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தான். எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் அவனுக்கு ரிப்ளை எழுதுறேன், முடியாதுன்றான். என்னடா இது, 100 பவுண்ட் கட்டணும், இந்த மாதிரி நடக்கல. என் மேனேஜர் நான் சொல்றாங்க, ஐ டோன்ட் நோ வாட் டு டு மேன்ஸ், நீ கிளைம்ல ரீஎம்பர்ஸ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்கலாம், நான் கேட்குறேன் இருன்றான். பட் ஷீ இஸ் நாட் ஆல்சோ ஷுர். நான் அன்னைக்கு வந்துட்டு உடனே ஈவினிங்ல அன்னைக்கு நைட்ல ஜபத்துல திரும்ப முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பார்க்கிங் டிக்கெட் ரொம்ப அல்பத்தனமா தான் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் மன்னிச்சுங்க, இதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும், வேற யார்கிட்ட கேட்க முடியாது. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு நான் வந்து இதை கேட்குறேன், இது எனக்கு கொஞ்சம் சுமூகமாக முடிச்சு விடுங்க ஆண்டவரே அப்படின்னு. இப்படிதான் என் ஜபம்லாம் இப்படிதான் இருக்கும். ரொம்பலாம் இப்போ இது கொலோக்கியலாக தான் இருக்கும். ரொம்ப என் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட பேசணும். கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு அடுத்த நாள் அதே பேஷண்ட் திரும்ப பார்க்கறதுக்கு போறேன். நான் வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் பார்க்க போறேன். அப்போ ஒரு அம்மா என்னை ஆக்சஸ் பண்றதுக்கு வராங்க. அந்த அம்மா அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்க்கிங் டிக்கெட் வந்துருக்குது, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த அம்மா சொல்றேன், உன் இமெயில கூட உன் பார்க்கிங் டிக்கெட் எனக்கு அனுப்புன்றாங்க. அனுப்பிட்டேன். அந்த அம்மா சொல்லி வாங்க சொல்றாங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது, யூஸ்வலி அது வேற அந்த பார்க் மேவன் வந்து கேன்சலே பண்ண மாட்டாங்க, டோன்ட் ஹாவ் ஹோப் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. கைஸ், யூ டோன்ட் பிலீவ் இட், வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, பார்க்கிங் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் 4-5 பேர் என் கொலிக்கு என்னோட சொந்த பிரான்ச்சுக்கு டெக்ஸ்டர்ன்ற அவங்க வண்டி வந்து போட்டதுக்கு எனக்கு கேன்சல் பண்ணலன்ட்டான். உனக்கு பண்ணி அனுப்பி இருக்கானா எனக்கு ஒன்றும் புரியலன்றான். ஒரு சின்ன ஜபம் தான். இப்ப சிஸ்டர் சொன்னாங்கல்ல, இப்ப ஒரு சின்ன ட்ரீம் தான். நமக்கான ஒரு மெல்லிய சத்தத்துல தான் பேசுவேன். அப்ப எனக்கு புரியணும், நான் ஐ எம் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் காட், not what is happening around me. நடக்கலாம், இல்லாமலையும் போகலாம், எதுனாலும் நடக்கலாம். ஏன்னு
சொன்னா எங்களுக்கு நம்ம நிறைய இழப்புகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்க பெற்றோர்கள் இழந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு வீட்டுல குடும்பத்துல வியாதி வந்து எத்தனையோ நீங்க அந்த ஃபெய்த். இப்ப சிஸ்டர் சொன்னாங்களா, அந்த மூமெண்ட்ல அந்த ஆஸ் அ மம்மா என் ஃபெய்த் போயிடும். போகாம இருக்கிறதுக்கு, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் ஊழியக்காரன். இப்ப என்ன பண்ணணும்? I have to heal the sick and preach the kingdom of God. இதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. ஊழியத்தை கொண்டு போறேன். நான் லூக்கா 10:9 என்ன சொல்லுது? அவளிடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப எனக்கு ஆண்டவர் சுகமாக்குற வரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சு கேளுங்களேன், do you believe it? உங்களுக்கு சுகமாக்குற வரம் கொடுத்திருக்கிறார், நீங்க கேளுங்களேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா? கேளு ப்ளீஸ். உனக்கு நம்புறியா இல்லையா? உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. If you pray for sick, God will heal. இதை விட என்னங்க உங்களுக்கு? அதை விட என்ன தேவை? கர்த்தர் சொல்றாரு. இது யாரும் எழுதல, ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 16 அதிகாரத்திற்குள்ள நம்ம எத்தனையோ நான் மார்க் 16 என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா ஜேசன் ஜோமனா கூட நடக்கும். ஐடா இப்ப வந்திருக்கிறாங்க புதுசா நம்ம சர்ச்சுக்கு குழந்தை, கடைசியாக தான் இருக்கிறது எங்கஸ்ட். ஐடா ஜோமனா கூட நடக்கும் தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வாசிங்க மார்க் 16 கடைசி 3 வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள். எப்படி சர்ப்பங்களை எடுப்பார்கள். இப்ப சிந்தியா வந்து அதை வாசிக்கிறப்ப அப்படியே ஒருத்தர் மத்தேயு 28 அதிகாரம் எடுத்து வாசிங்கப்பா. உங்களுக்கு அங்க இப்ப நான் வாசிச்சல, அங்க 3 வசனம் வாசிச்சல, எப்படி ஆண்டவர் ஒரே மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அங்க ஒருத்தர் வச்சுங்க, அவங்க சிந்தியா ஒரு வசனம் வாசிக்கிட்டோம். நீங்க மத்தேயுல 28 கடைசி 3 வருஷத்துல ஒருத்தர் இன்னொரு வசனம் வாசிங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் சொல்றாரு? ஓகே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அப்படியே எடுத்துங்க. இப்ப சிந்தியா வாசிங்களேன். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமா, இப்ப நீ வாசி செல்வி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்ப எப்படி சொல்றாரு பாருங்களேன். நமக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை நீ விசுவாசிச்சா போதும், ஒரு சின்ன ஃபெய்த். நான் சீரியஸா சொல்றேன், எனக்கு பெரிய ஊழியக்காரங்க தேவையில்லை. நீங்க போக சிஸ்டர், நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னா போதும், பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏபிள் எனக்கா ஜோமன் ஏபிள், எனக்கு ரொம்ப ஹார்டான டைம்ல போயிட்டு இருக்கிறேன், ஏபிள் எங்க இருக்கிற ஏபிள் ஜோமனா போதும். எங்க புனித் வரணும்னு இல்லை, புனித் எனக்காக அவன் வீட்டுல முழங்கால் போட்டு ஜோமனா போதும். அதனால சிஸ்டர் நீங்க கூப்பிட்டு எங்களுக்கு உதவி கூப்பிடணும்னு இல்ல, கூப்பிட்டு ஜோமனு கூட சொல்லலாம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு இல்ல. புனித் பிரதர் கூப்பிட்டா டிஸ்டர்ப் ஆயிடுமே சிஸ்டர் நினைச்சாங்களா நைட்ல? பரவாயில்ல, கூப்பிட்டு சொல்லலாம். பிரதர் நீங்க எனக்கா ஜோமனுங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவர்கள் கேட்கறாங்க. உங்களுக்கு அது நீங்க do you receive it? உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்க இருக்கிற இடத்துல கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு அந்த சிஸ்டர் நீங்க அதை கூப்பிட்டு பழகுங்க. யாராவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு ஜோம், நீங்க எதுக்கு கூப்பிட்டு கேட்கறீங்களே, ஜோம் பண்ண சொல்லி யாரை கடைசியா கூப்பிட்டீங்க? தயவு செஞ்சு ஏப்ராமண்ண கூப்பிட்டேன், மோகன் சி லாசரஸை கூப்பிட்டேன், டிஜே அந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்க கூட இருக்கிற சகோதரனை சகோதரியை நம்பி என்னைக்கு கடைசியா ஜோம் பண்ண சொல்லி சொன்னீங்க? நானும் புனித்தும் ஒரு போன மாசத்துல 2 பேரும் பேசிக்கிட்டோம். அவங்க குடும்பம், அவங்க டாடி உடம்பு சரியில்லாதப்ப நாங்க இருந்தப்ப ஜோம் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படி ஜெனரலா பேசுறப்ப ஜோம் பண்ணிக்கலாம்டா, நானும் ஜோம் பண்றேன், நீங்களும் ஜோம் பண்ணீங்க. இப்படி நம்ம ஒருவருக்கு ஒருவர் சொல்கிறதே கிடையாது. நான் அப்ப என்ன பண்றது இல்லைன்னா, I don't trust my brother that he don't have that power. அப்ப நான் சொல்கிறவனா இருக்கணும். இப்ப இது 4 குவாலிட்டி எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப 5வது என்ன செய்யணும், இப்ப எனக்கு தான் இந்த ட்ரையல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்.
இதை நான் லூக்கு 10:3 வாசிக்கிறேன். ஏன் சொல்றேன்? என்னை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறதை போல அனுப்புகிறார். அப்ப இந்த சுவிசேஷம் சொல்றது அவ்வளவு சாமர்த்தியமான காரியம் கிடையாது. இட்ஸ் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்ப இந்த சேலஞ்சான இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றது நமக்கு எப்பவுமே விருப்பம் கிடையாது. யோனா தீர்க்கதரிசி பண்ணாரா? நினிவேக்கு போன சொன்னப்ப போனாரா? போல. அவருக்கு பயம். ஏன்னா நினிவே பட்டணத்தாருடைய நிலைமையை பார்த்து யோனாக்கு போக விருப்பம் இல்லை. அப்ப யார் ஒருத்தர் டஃப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு முழங்கால் போட்டு அவங்களை நீ ஆண்டவருக்குள்ள நடத்தணும், ஒரு பெரிய ஒரு வெறியோட போகணும். இவங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நடத்தணும். நான் விடவே கூடாது அவங்கள. நான் அவங்க நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களை விட்டுறாதீங்க. ஒருத்தரையாவது சந்திங்க. இதுதான் 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், தயவு செஞ்சு இதற்கு தேவை ஜெபம். நான் போன வாரமும் சொன்னேன், ஜெபம் இல்லாதது உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. யூதா புஸ்தகத்துல 20வது வசனம் வாசிங்க. யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. ஆமா, தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்ளுங்கள். அதே போல யாக்கோபு 5:16 சொல்றாரு. யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை உங்கள் தப்பிதங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் லூக்கா 9 ஆண்டவர் சொல்றார். கடைசியாக, எனக்கு ஜெபத்தை பத்தி தெரியும், எல்லாமே நான் 5-6 காரியங்களை கேட்டேன். இப்ப எனக்கு இதற்கு எல்லாம் பலன் ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான். So remember, God is the one who equips me and empowers me to preach the gospel, to bring the gospel. நீங்க அந்த டிபெண்டன்சியை விட்டுறாதீங்க. He is the one who, அவர் தான் எனக்கு கொடுக்கிறார். அவரை நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தேன். எந்த இடத்துல நின்னீங்க? மத்தேயு 28:18 இப்படிதான் சொல்கிறது. God who have all the authority is given to Christ. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் 16:20 இப்படிதான் சொல்கிறது. Lord work with them. ஆண்டவரே அவர்களோடு கூட வேலை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இததான் யூதா 24:25 சொல்லுது. God keeps and presents us and blameless. So நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நமக்கு 7 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த லூக்கா 10வது அதிகாரத்துல உங்களையும் என்னையும் ஊழியக்காரனாய் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். எனக்கு தேவை ஞானம், எனக்கு தேவை ஞானம், எனக்கு தேவை ஆத்ம பாரம், எனக்கு தேவையானது ஆத்ம பாரம். 3வது, எனக்கு தேவை தேவனை சார்ந்து இருக்கிறது. 4வது, நான் எப்பொழுதும் கண்டென்ட்டாக இருக்கிறது. 5வது, நான் பிணியாளிகளை சொஸ்தமாக்குறவனாய் இருக்கிறது. 6வது, எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் நான் ஜெபத்தோடு இருக்க போகிறேன்னு சொல்றது. 7வது, நான் தேவன் மாத்திரமே எனக்கு எல்லா வல்லமையும் கொடுக்க வல்லவராய்